திருமண்டலத்திற்கு சிஎஸ்ஐ சினாடு மாமன்றத்தின் மூலமாக பேரவைத் திரு முனைவர் சாமுவேல் ராஜராயர் அவர்களை நம்முடைய சினாடு மாமன்றம் பேராயராக தெரிவு செய்யப்பட்டு கடந்த 6ஆம் தேதி பேரவையில் கொடுக்கப்பட்டு 8ஆம் தேதி தன்னுடைய திருமண்டல அலுவலக பணிகளை அவர் தொடங்கியுள்ளார். ஆகவே நமது திருமண்டலத்தினுடைய புதிய பேராயருக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நமது சேகரத்திலே கிறிஸ்துமஸ் கேரல் பவனி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதற்கு திருச்செங்கோடு நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் சேகரத்தின் சார்பாக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மறுபடியும் நமக்கு நமது சோழர் பகுதியிலே நாம் கிறிஸ்துமஸ் கேரல் பவனியை நாம் தோன்றிருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் தவறாது நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அந்த ஐயர் தெரியும் நினைக்கிற நம்ம பிஷப் போன 2 மாதம் நான் கோயிலுக்கு வந்தார்ல, அவர் தான் வந்து நமக்கு பேராயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அவர்களுக்காகவும் அவருடைய திருப்பணிக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று என்ன, நம்முடைய திருமணத்தின் மூலமாக நம்முடைய பேராயர் அவர்கள் தலித் மற்றும் ஆதிவாசி உதவி இயக்குநராக எனக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாளை தினத்திலே அந்த பொறுப்புகளை நாங்கள் வாங்க செல்ல இருக்கிறோம். ஆகவே அந்த துறைக்காகவும் அதில் குறிப்பாக என்னை உதவி இயக்குநராக அந்த துறையிலே நியமித்திருக்கிறார் நம்முடைய பேராயர். ஆகவே தொடர்ந்து அந்த திருப்பணிக்காகவும் தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மறுபடியும் இன்று மாலையிலிருந்தே நமக்கு கிறிஸ்துமஸ் கேரல் நடைபெறும். ஆகவே நீங்கள் எல்லாரும் நான் இன்று முதலே நீங்கள் வந்தவங்க எல்லாருமே நம்ம 3 நாளில் இது நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம சோழையார் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதற்காக நீங்கள் வரும்படி நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்று மாலை 4 மணிக்கு நம்முடைய தலைவர் NC பகுதிக்கு நாம் கீத பவனி செல்ல இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நீங்களும் அதில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு மாலை 6 மணிக்கு வழக்கம் போல நம்முடைய சோழையார் பகுதியிலே நாம் சந்திக்க இருக்கிறோம் எல்லா இல்லங்களையும். நீங்கள் அதில் பங்கு பெறும்படி நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று என்ன சொன்னால், நம்முடைய ஆலயத்தினுடைய உறுப்பினர்களும் நம்முடைய வாலிபர் எல்லாரும் இணைந்து நம்முடைய ஆலய மறுசீரமைப்பு பணிக்காக அவர்களிடத்திலே கடந்த ஆண்டு நான் கேட்டிருந்தேன், நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த ஆலயத்திற்கு நாங்கள் எவ்வளோ செலவாகுதோ நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம், பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நாங்கள் செய்துக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் சொன்னார்கள். அவருடைய வார்த்தை நிறைவேறினது. அதுக்கு நம்ம பட்ஜெட் போட்டு அவங்கள்ட்ட கையில் கொடுத்தோம். அவங்க நம்ம கொடுத்ததுக்கு மேலாகவே சுமார் 45,000 ரூபாயை நம்முடைய திருச்சபையின் மறுசீரமைப்பு பணிக்காக கொடுத்துருக்கிறார்கள். ஆகவே எல்லாம் கோயம்புத்தூர்ந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில இதனால வர முடியவில்லை. ஆகவே அவருடைய பிரதிநிதியாக திரு சாம்பா ஜெபகுமார் ஐயா அவர்கள் நம்மிடத்திலே வந்து அந்த தொகையை நம்முடைய சேகத்தினுடைய பொருளிடம் கொடுத்து அதை கேட்டுக்கொள்ளும். எல்லாரும் ரொம்ப நன்றி. சோழையார் ஆர்கனைசேஷன் டீம் மக்கள் அனைவரும் இணைந்து அந்த தொகையை பிரித்து கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த டெடிகேஷன் சில்வர் ஜூப்ளி டைம்லையும் அவர்கள் வந்து முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்க டெய்லி 9:15 9:45 மட்டும் அவர் வாட்ஸ்அப் ப்ரேயர் நடத்தி இந்த சில்வர் ஜூப்ளிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 120 குடும்பங்களுக்கு மேலாக அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்த ஜெப கொடுகையில் 20 முதல் 30 நபர்கள் பங்கேற்று அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வந்து இங்கே வந்து 1000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனால் அவர்கள் வர முடியாத காரணத்தில் என்னை அனுப்பினார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் 1000 ட்ரெஷரையும் கணக்கெடுத்த விதமாக ஒரு பொன்னாடை வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அதை என்னுடைய சார்பாக அவர்களுக்கு அறிவிக்கிறேன்.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். இன்னொரு முறை கூட சேர்த்து, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அருமையான தகப்பனே, இப்பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் 2025வது ஆண்டு இயேசுநாதருடைய பிறப்பை கொண்டாட இருக்கிறோம் அப்பா. அந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலையின் கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அந்த 2025வது கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு 2026வது ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது, அந்த 2026வது ஆண்டு இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே அதை நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாக கெஞ்சுகிறோம். எங்களுக்கு இழந்த அனைத்தையும் நீர் திருப்பி தருவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த 2025வது ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். குறிப்பாக இந்த சர்வ வல்லவர் ஆலயத்தை ஒரு கரத்திலே வைக்கிறோம். இந்த ஆலயத்திலே இந்த ஆராதனை பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த 2026வது ஆண்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் பிரார்த்திப்போம். அனைவரும் சாட்சி சொல்லும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா இருக்கின்றோம். மீதியான வேளையில் எங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் தம் ஜெபங்களின் ஜெய நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அனைவரும் கரங்களை தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். அல்லேலூயா. நாம் அனைவரும் கரங்களை தட்டி ஆவியானவரை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் இந்த 2025வது ஆண்டு நிறைவிலே நாம் பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் 2026வது ஆண்டு அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாற நாம் அழைக்கப்படுகிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர்,
அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. நாம இழக்காத விஷயங்களே இல்லை. ஏதாவது விதத்துல ஏதாவது ஒன்றை நாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம வாழ்க்கையில இழந்து கொண்டே தான் இருக்கிறோம். எல்லா நேரங்களிலேயும் நாம் ஏதோ ஒரு விதத்திலே நாம் ஏதோ ஒரு விஷயத்திலே ஏதாவது ஒன்றை நாம் இழந்து விடுகிறோம். இந்த இழந்து போகும் பொழுது நமக்கு வருகிற கஷ்டங்களுக்கு ஆறுதல் கொடுக்க யாரும் இல்லை. இழந்து போகும் பொழுது 6வது வசனத்தை வாசிப்போம். தாவீது என்ன சொல்றாருன்னா, அமலேக்கியர் தென்புறத்து சீமையில அந்த ராஜா தாவீது ராஜா அரசாளும் பொழுது அந்த தென்புறத்து சீமையில இருந்து அந்த நகரத்தையே என்ன பண்ணிடுறாரு, தீயை போட்டு கொளுத்திட்டு போயிடுறாங்க. ராஜா பார்க்கும் பொழுது அந்த அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுன்னு சொல்லி 1வது வசனத்தில் பார்க்கணும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த எல்லாமே அங்க சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாய் கிடக்கிறது. அப்போ 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாம நல்லா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, வாழ்த்துவாங்க, வரவேற்பாங்க, மலர் தூவி பொன்னாடை போத்துவாங்க, சேப்பு கமலை விரிச்சு வரவேற்பாங்க. ஆனா நம்ம ஒரு இடத்துல இழந்து போயிட்டோம்னு சொல்லி சொன்னா அதே மக்கள் இயேசுநாதர் என்ன பண்ணாங்க, கல்லறிய வேண்டும் சொல்லி சொன்னாங்க, கூக்கரிட்டார்கள் சொல்லி வேதாகமத்தில் பார்ப்போம். அதே போல தாவீது கல்லறிந்து கொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த மக்களால என்ன பண்ணா, நெருக்கப்பட்டான். அப்ப தாவீது என்னென்ன செய்தாரோ அதை நாம் என்ன பண்ணணும், 2026ஆம் ஆண்டு நாம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். 2026 தாவீது கர்த்தரை நோக்கி என்று சொல்றார். நாம என்ன பண்ணணும், 2026ஆம் ஆண்டு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி வரணும். தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தன்னை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று சொல்லி கேட்கிறேன். அப்ப நம்மளுக்கும் கடவுளுக்குள்ள உறவு எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க, அப்படியே ஒரு கரண்ட்லயே இருக்கணும். டவர் ஃபுல் டவர்ல இருக்கிற மாதிரி இடத்துல செல்ல வச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அழகா நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்க முடியும். அவங்களுக்கு நம்ம கடவுளுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு கடவுளுடைய பிடிக்காத ஒரு விஷயத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது, கடவுளுடைய சந்நிதியில நம்ம போய் நிற்கும் பொழுது நம்ம கடவுள்கிட்ட கேட்ட வரங்கள்லாம் கிடைக்குமா, கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நம்ம கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி நேரத்துல வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு பொருத்தனை எடுத்துக்கணும். நம்ம கிட்ட உள்ள சில விஷயங்கள், நம்ம கடவுளுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை பொய் சொல்லலாம், அல்லது மற்றவர்களை கொடுத்து குறை சொல்லுகிற காரியங்களா இருக்கலாம், இல்ல ரகசிய பாவங்கள் இருக்கலாம். சிந்தனை மூலமாக, செயல்கள் மூலமாக, என்ன பாவமாக இருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ணணும், இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம அறிக்கை செய்து என்ன பண்ணணும், விட்டு விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாவமா இருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு தெரியாம கூட இருக்கலாம், இது பாவமா பாவம் இல்லையா அப்படின்னு நாம என்ன பண்ணணும், அறிக்கையிட்டு அதை விட்டு விட வேண்டும். அப்போ இயேசுநாதர் அதை சொன்ன உடனே அவர் என்ன சொல்றார், கர்த்தரை நோக்கி அவனை பிடிப்பேனா என்று கேட்டதுக்கு அவர் அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும். அந்த கடைசி அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும். அந்த கடைசி பகுதி வாசிங்கள். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கடைசி பகுதி. அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும். அல்லேலூயா. அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக என்னுடைய நண்பருடைய இல்லத்துக்கு போயிருந்தேன். அவங்க எல்லாருமே ரொம்ப சோகமா இருந்தாங்க. என்ன சோகம் சொல்லி அவங்களால வெளியே சொல்ல முடியல, ஆனா ரொம்ப சோகமா இருந்தாங்க. நாங்க எப்பவுமே நண்பர்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்னங்க, நல்லா ஒரு மட்டன் பிரியாணி எடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியா பழைய கதைகள்லாம் பேசணும்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நண்பர்கள் வீட்டுக்கு போவோம். ஆனா நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது அங்க என்ன, ஒரு சோகமான நிகழ்வு. சோகமா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னே தெரியல. ஒருத்தர் கேட்டா நீ அவனை கேளுங்கிற, அவங்கள கேளுங்கிறாங்க.
அவருடைய மனைவி கேட்டோம்னா பிள்ளைய கேளுங்கிறாங்க, பிள்ளைய கேட்டா நீங்க அப்பாட்டையே கேட்டுக்குங்கிறாங்க. ஒருத்தருமே என்ன பண்ணலைங்க, சொல்லவே இல்லை. நானும் எல்லாமும் விசாரிச்சு பார்த்தேன். அப்புறம் ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அவங்க யாருமே என்கிட்ட பேசுறதுக்கு முன் வரல. யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1 hour கழிச்சு அவங்களுடைய மனைவி வந்து ஒரு டம்ளர் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. குடிச்ச உடனே என்னம்மா பிரச்சனை, இல்லை நீ வந்து உட்காந்து சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே சொத்து பிரச்சனையில என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து கடைசி தம்பி, அதுக்கு முன்பாக 3 அண்ணன்மார் இருக்கிறாங்க. இந்த கடைசி தம்பிக்கு என்ன பண்ண வர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அபகரிச்சுட்டு இவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சொத்தை என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த நிமித்தம் அவங்க குடும்பத்துல என்ன பண்ணிட்டாங்க, பயங்கர சோர்வம் இருந்தாங்க. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு மில் ஓனர் வந்து அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவர் வந்து பார்த்தாரா, இதை பத்தி எதுவும் சொன்னாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் ஒண்ணுமே சொல்லவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, வரவும் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு. வந்தாரு, வந்து இறங்கினோடனே அந்த மில் ஓனர் வந்து அந்த வீட்டுக்கு வராரு, என் நண்பர் வீட்டுக்கு வராரு. அவங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அப்ப இந்த மாதிரி ஒரு சோகமா இருக்கிறது தெரிஞ்சுதான் அவர் வராரு. வந்த உடனே என்ன கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போது, எனக்கு நீர் பாங்கான அந்த கிணறு உள்ளது, தண்ணி உள்ள இடங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி குடும்பங்கள்லாம் எடுத்துட்டு மேடு பகுதியை நம்ம என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அதன் நிமித்தம் நாங்கள் எல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கோம். எங்களுக்கு வருமானமே இல்லை, நிலத்தின் மூலமாக வருமானம் இல்லை, எந்த விதங்களும் இல்லை, எல்லாம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மில் ஓனர் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த இடத்த வந்து என்ன பண்ணலாம், நம்ம எல்லாம் ஜேசிபி வச்சு நல்லா ஃபுல்லாக நிரவி அந்த இடத்தை வந்து ஒரு மேல் பகுதியில் வந்து இருந்து கீழ்ப்பகுதி மட்டும் ஒரே மட்டமாக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கரும்பு விவசாயம் போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்தை எல்லாம் நிரவி எல்லாம் போட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி சொன்னால், அந்த வாட்டர் லைன் கொடுக்குறதுக்காக போயிருந்தோம், சொட்டு நீர் போடுறதுக்காக. மேலெல்லாம் தண்ணி ஏறாத பட்சத்தில் என்ன பண்ணோம், சொட்டு நீர் போட்டு எல்லா இடத்துக்கும் தண்ணி வர்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொடுத்து, இப்போல்லாம் வந்து அவன் என்ன பண்ணுறான், நல்லா கோடீஸ்வரன் இருக்கான், சேலம் பக்கத்தில் தருமபுரி ஏரியாவில் இருக்கான். அப்போ அப்படி அபகரித்து போகும்பொழுது அவர்களுக்கு என்ன வருதுன்னா சோகம். தாவீது ராஜாக்கு சோகமாக கூட இருந்தவர்களே கல்லெறிந்து விட வேண்டும் என்று சொல்லி, அப்போ பின்தொடர வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது, அதை நீ பின்தொடர்ந்து பிடித்துக் கொள்வாய்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஊருக்குள்ள வராரு தாவீது ராஜா, வந்து பார்க்கிறாரு, தீயெறிந்து தரைமட்டமா கிடக்குது. எப்படி யார் தீ வைத்து கொளுத்தினார்கள், யார் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு போயிட்டாங்க, அங்க உள்ள அந்த மிருக ஜீவன்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க, யாருன்னு எப்படி தெரியும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் திருடு போயிடுச்சுன்னு சொன்னா, இப்போ இந்த காலத்துலலாம் சிசிடிவி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம முற்காலங்களில் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனா நீ என்னையா ராஜான்னு எல்லாருமே வந்து ராஜாவை குறை சொல்லிட்டு கல்லெறிஞ்சி தான் போடுறாங்களே தவிர அதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே இல்லை. மக்கள் என்ன பண்றாங்க, எப்படியாவது என்னுடைய மனைவியை காப்பாற்றி கொடுங்க, என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொடுங்க, என்னுடைய சொத்தை திருப்பி கொடுங்க, என்னுடைய எல்லா நகைகள் எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர, கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு, நீ அதை பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொல்லி. அப்போ கடற்கரை மண்டலத்தினையான கூட்டம் வந்து இவங்க இந்த ஊரை அழிச்சு போட்டிருக்காங்க. ஆனா தாவீது ராஜா கையில நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 609வது வசனத்தை வாசிப்போம். அப்போது தாவீதும் 600 பேர் தான் இருக்காங்க. தாவீது ராஜா கூட எத்தனை பேர் இருக்காங்க, வெறும் 600 பேர் தான் இருக்காங்க. தாவீது ராஜா கூட 600 பேர் தான் இருக்காங்க. ஆனா எதிரிகளுடைய பக்கம் என்ன, கடற்கரை மண்டலத்தினையான கூட்டம். ஆனா அதை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? இயேசுநாதர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அதை பின்தொடர், அதை பிடித்துக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பலமாக இருந்தாலும் கடற்கரை மணல் அத்தனையான எதிரிகள் இருந்தாலும் நாம் என்ன பண்ணலாம், அதை தொடர்ந்து பிடித்துக்கொள்ள கடவுள் நமக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு பலன் தருவார். அப்போ இவங்க எல்லாம் போறாங்க. 9வது வசனத்தை வாசிப்போம்.
அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 400 பேரோடு தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஆற்றங்கரையை கடக்க மாட்டாமல் என்ன பண்ணிட்டாங்க? நின்று போயிட்டாங்க. நமக்கு ஒரு கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, நீ அதை பின்தொடர் பிடித்துக் கொள்வாய் என்று சொன்ன உடனே தாவீது ராஜா என்ன பண்ணிட்டாரு? அதை பிடித்து கொண்டார். எத்தனை பேர் வந்தாலும் சரி, 600 பேர்ல 200 பேர் நின்றுட்டாங்க, திரும்ப 200 பேர் நின்றுட்டாங்க. எத்தனை பேர் நின்று போனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? போய் பிடிக்கலாம்னு சொல்லி தாவீது ராஜா அவர் கூட இருந்த மக்களோடு என்ன பண்றாரு? போறாரு. அப்ப போகும்போது ஒரு மனிதனை பார்க்குறாங்க. அந்த மனிதன் வந்து இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாரு. எப்படி தகவல் கொடுக்குறாரு? நாங்க தான் பிடிச்சிட்டு போனோம், எனக்கு வியாதிப்பட்டதுனால என்னை துரத்தி விட்டுட்டாங்க, அதனால நாங்க இருக்கோம், நான் இருக்கிற இடத்த காமிக்கிறேன், உங்க மனைவிகள், உங்க குழந்தைகள், உங்களுடைய பொருட்கள், ஆடு மாடுகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனா நான் என்னை வந்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? காட்டி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா என்னை காட்டி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? என்னை கொண்டு போட்டு விடுவார்கள். அதனால என்னை காட்டி கொடுத்துறாதீங்க, ஆனா இருக்கிற இடத்த சொல்றேன்னு சொல்லி அவன் சாப்பிடாம குடிக்காம இருந்ததுனால இவங்கெல்லாம் திராட்சை ரசம் குடிச்சு அவனுக்கு ஜீவன் திரும்பினதுன்னு பார்க்கணும். ஜீவன் திரும்பினதுனால அவன் வந்து சொல்ற அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ கர்த்தர் நமக்காக ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கறதுக்காக ஒரு மனிதனை உருவாக்க. அல்லேலூயா. அந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு மனிதன் என்ன பண்ணாரு? பசியில கொண்டு வந்து விடுறாரு. தாவீது ராஜா கிட்ட என்ன இருக்கு? உணவு வகைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எந்த இடம் தெரியல. அதுக்காக அந்த மனிதனை கொண்டு வந்து கொடுத்தார். வாசிப்போம், 13வது வசனத்தை வாசிப்போம். தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன், எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொண்டு போடுவதும் இல்லை, என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி கூட்டிட்டு போறான். 16வது வசனத்தை வாசிப்போம். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். நம்முடைய எதிரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆடி பாடிட்டு இருக்காங்க. ஏன்? நம்முடைய பொருட்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. நமக்கு தேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அவங்க அபகரிச்சுட்டாங்க. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இவங்க என்ன? தன்னுடைய குழந்தைகளை இழந்து, தன்னுடைய மனைவியை இழந்து, தன்னுடைய பொன் பொருட்களை இழந்து, தன்னுடைய மிருக ஜீவன்களை இழந்து, வீடுகள் சொத்துக்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 2025வது ஆண்டு அப்படி இருந்தது என்று சொன்னால் 2026வது ஆண்டு அந்த தாவீது ராஜா போனது போல சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சகலத்தையும் நீ திருப்பி தான் இன்னைக்கு உள்ள உங்களுக்கு உள்ள வாக்குத்தத்த வசனம். சகலத்தையும் நீங்க அந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு நிலபலனாக இருந்தாலும் சரி, இல்லை பொன் பொருட்களாக இருந்தாலும், பொன் பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து யாராவது ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த 2026வது ஆண்டு கடவுள் என்ன பண்ணுவாருங்க? அவடத்துல பேசி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாருங்க? அல்லேலூயா. ஆமென். அப்படியே நடக்கட்டும். அப்போ கடவுள் வந்து தாவீது ராஜாவுக்கு கொடுத்த பலன், அப்போ நம்ம கடவுளுக்கும் நமக்கும் உள்ள பலன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். அப்போ அவங்க எல்லாம் போய் பார்க்குறாங்க. அந்த தாவீது ராஜா என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த 2026வது ஆண்டு நமக்கு வந்து தாவீது ராஜா கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த சோலையார் ஆலயத்திலே வந்து உள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை என்ன பண்றாங்க? இப்ப கொடுக்க போறாரு. எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கங்க. 17வது வசனத்தை வாசிங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும்
மறுநாள் சாயங்காலம் மட்டும் என்ன பண்றாங்க, முறியடித்தாருன்னு சொல்லிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனால எவ்வளவு நேரம் சண்டை போட முடியுங்க? ஒரு மனிதனால குறிப்பிட்டு ஒரு வாழையோ, அந்த காலத்துல எல்லாம் வந்து வாழ்ந்த அந்த காலத்துல வந்து ஏவுகணையை வச்சு பட்டனை தட்டி விட்டு எங்கேயோ ஒருத்தன் முடிச்சு விட்டுருவான். அந்த காலத்துல எல்லாம் வந்து தாவீது ராஜாவுக்கு போடப்பட்ட வஸ்திரங்களை பத்தி எல்லாம் சாமுவேல்ல சொன்னாங்கன்னு சொன்னா அதை நம்ம அவனுக்கு வந்து கவசங்கள் இருக்கும், தலைக்கவசம் இருக்கு, மார்பு கவசம் இருக்கும், ஈட்டி நம்மளால பாய முடிய வந்துச்சுன்னா தடுத்து நிற்கிறதுக்கு ஒரு கையில ஒரு ஆயுதங்கள் இருக்கும், நம்ம கையில ஒரு ஆயுதம் இருக்கும். இப்படி நிறைய ஆயுதங்களோட தான் நம்ம போகணும். அந்த ஆயுதங்களோட போனா எவ்வளவு நேரம், ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் நம்ம என்ன பண்ண முடியும், சண்டை போட முடியும் இல்லைங்களா? இல்ல ஒரு மணி நேரம் கூட சண்டை போடலாம். அதுக்கு மேல என்ன பண்ண முடியுங்க? அதுக்கு மேல முடியாது. ஆனா தாவீது ராஜா வந்து தாவீது ராஜா அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயந்தரம் மட்டும் சொன்னா தாவீது ராஜா எவ்வளவு நேரம் சண்டை போட்டிருக்காருங்க சொல்லுங்க? 24 மணி நேரம் சண்டை போட்டு, ஒரு நாள் சாயந்தரத்துல இருந்து அடுத்த நாள் சாயந்தரம் மட்டும் 24 மணி நேரம் சண்டை. அப்ப 24 மணி நேரம் ஒரு மனிதனால சண்டை போடணும்னா எவ்வளவு பலன் வந்து அவருக்கு இருந்திருப்பாரு. அப்போ இந்த பலன் எல்லாம் வர்றதுக்கு கடவுள் வந்து இந்த ஆண்டு நமக்கு அப்படின்னா 24 மணி நேரம் எவ்வளவு வேலையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் செய்வதற்கு நமக்கு என்ன பண்றாங்க, பலன் தரப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 24 மணி நேரம் சண்டை போடுறாங்க, முடியுமா? ஆனா நம்மளால முடியும். அல்லேலூயா. என்னன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குற பலத்தினால நம்ம முடியும். ஒரு காலத்துல நம்ம வந்து நல்லா வந்து 2017 ஆண்டுலாம் சொன்னாங்க இதோட முடிஞ்சது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, இவனால இனிமேல் வந்து வேலை செய்ய முடியாது, ஆக்டிவா இருக்க முடியாது, எழுந்திரிக்க முடியாது, படிக்கிட்டே வர முடியாது, சொந்தக்காரங்க என்னென்னமோ பேசினாங்க. ஆனா இப்ப 2017 ஆண்டு பேசப்பட்ட வார்த்தை இப்ப 2025 முடிஞ்சு 26 போக முடியுது, என்னால வந்து வேலை செய்ய முடியுது, எல்லா ஆலயங்களுக்கு போக முடியுது, வர முடியுது, என்னுடைய எல்லா விஷயங்களையும் பார்ப்பதற்கு முடிகிறது, ஒரு ஃபேக்டரியில போய் ஆக்டிவா 8 மணி நேரம் வேலை செய்ய முடியுது, எல்லாமே முடியுது, டிரைவிங் பண்ண முடியுது, எல்லா இடமும் ஓட முடியுது, நடக்க முடியுது. அப்ப இவ்வளவு கொடுக்கறதுக்கு தாவீதுக்கு கொடுத்த பலன் எப்படி கிடைச்சது? நமக்கும் கடவுளுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கு. அல்லேலூயா. இந்த 2025 ஆண்டுல நீங்க எல்லாம் ஒப்புக்கொடுங்க, கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு வந்து என்ன பண்ணணும், பலப்படணும். நான் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொன்னா, இல்லை உங்களுக்கு பிடிக்கமான சிந்தனைகள் இருந்துச்சுன்னு சொன்னா, இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயத்தை பேசியிருப்பேன்னு சொல்ல எல்லாத்தையும் மன்னித்து இந்த 2026 ஆண்டு எனக்கு தாவீது ராஜா கொடுத்த பலனை தாருன்னு சொல்லி நம்ம என்னாலும் கேட்கணும். அல்லேலூயா. இழந்த அனைத்தையும் கடவுள் திருப்பி வாசிப்போம். 18வது வசனத்தை வாசிப்போம். அமலேக்கை பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும், அல்லேலூயா, அல்லேலூயா, நம்ம இழந்த எல்லாவற்றையும் கடவுள் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எப்படி கொடுக்க முடியும்? ஒன்னு அழிஞ்சே போச்சு, எப்படி கொடுக்க முடியும்? கடவுள் கொடுப்பார். அல்லேலூயா. அதை விட அதிகமான சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பார். அப்ப இழந்த எல்லாவற்றையும் கொடுப்பார். சொத்துகளாக இருந்தாலும், நகைகளாக இருந்தாலும், என்ன ஒரு உயிராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கடவுள் என்ன பண்ணுவாருங்க, பிடித்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். 19வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒன்றும் குறைபடாமல், எதுவுமே என்ன பண்ணாதுங்க, குறைபடாது. அவங்க கொள்ளையடித்துக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல், சொல்லுங்க, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இன்னும் அதிகமான சட்டத்தோடு கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தும். அப்போ எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது திருப்பி கொண்டார். 20வது வசனத்தை வாசிப்போம். எல்லா ஆடு மாடுகளையும்
தாவீது பிடித்துக் கொண்டான். தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாடி ஓடி, ம். இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். கல்லெறிந்து போட வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? இது தாவீதின் கொள்ளை. கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்ன மக்கள் எல்லாரும் இது என்ன பண்ணாங்க? இது தாவீதின் கொள்ளை சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த 2025 ஆண்டு நிறைவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம எதெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும். எதெல்லாம் நம்ம கடவுளுக்கு பிடித்தமான காரியங்கள், பிடித்தமில்லாத காரியங்கள் எது எது இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம விட்டு கடவுளுக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது கடவுள் நம்மை தாவீது ராஜா கொடுத்த பலனையும் தாவீது கொடுத்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவராக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான தாழ்மை, இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த தாவீது ராஜாக்கு எப்படி நீ 24 மணி நேரம் சண்டை போடுவதற்கு பலன் கொடுத்தார், அதுபோல எங்களுக்கு ஒரு பலனை தர வேண்டியா இருக்கு. இழந்த எல்லாவற்றையும் தாவீது ராஜா கொடுத்தது போல இந்த ஆண்டு 2026 ஆண்டு வரை எங்களுக்கு இழந்து போன அனைத்தையும் நீ திருப்பி தர வேண்டுமாக கேட்கிறேன். குறிப்பாக இந்த சர்வ வல்லவர் ஆலயத்தை கருத்தில் வைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு வந்தேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும் பிள்ளைகளாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாக கேட்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வீணாய் போகாதபடி பார்த்துக்கணும். இந்த பெயிண்டிங் வேலைகள் மற்றும் பிஷப் வருகிற வேலைகள் மற்றும் சில்வர் ஜூப்ளி காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்க நீர் கிருபை தர வேண்டுமாக கேட்கிறோம். மீதியான வேலைகள் எங்களோடு கூடியும் தாவீது ராஜாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தாரும். தாவீது ராஜாவுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீ அதை பின்தொடர் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும் பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமாக கேட்கிறோம். இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீ கொடுத்தது போல ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இந்த 2026 ஆண்டு தர வேண்டுமாக கேட்கிறோம். மீதியான வேலையில் எங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் தம் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே.